வந்தது தப்பு செய்யாமல் இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு எனக்கு என்ன செய்யணும். எங்கிட்டு போனாலுமே அவங்க கூட தாண்டி தான் நம்ம போகணும் அப்படிங்கும்போது வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க உயிர் சுத்தமாக அந்த இதில் ஜாயின் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக அது என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நேற்று நெல்லை மாவட்டம் கீழ்நத்தத்தில் நம் தேவேந்திரோட வேலை சமூகத்தை சார்ந்த 2 மீது வந்து பொய் வழக்கில் காவல்துறை பதிவு செய்ததாகவும் அவங்களோட உறவினர் எவ்வளோ வேதனைக்கு உள்ளாகி அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தான்ற நம்ம பார்த்துருந்தோம். இன்று நம்ம மனம் பொறுக்க மாட்டாமல் இன்றைக்கி அந்த ஊரில் நம்ம சென்று அவங்களோட குடும்பத்தை தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் மகாசபையோட தலைவர் நான் ராஜ் ஜெயக்குமார் அவர்களும் மூவேந்தர் மீடியா சார்பில் நம்மளும் போயிட்டு அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களை மட்டும் கிடையாது, அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நெல்லை மாநகர ஆணையரையும் நெல்லை காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் முறையிட்டு அந்த மக்களோட கோரிக்கை, அதாவது கீழ்நத்தில் மக்கள் வச்ச கோரிக்கை நாங்கள் சொன்னதுக்கு கண்டிப்பாக இனிமேல் அந்த கிராமங்களில் எந்த ஒரு அச்சுறுத்தல் நாங்கள் செய்யலை, இனிமேல் அது அந்த மாதிரியான சிக்கல் நடக்காது அப்படின்றது உறுதியளிச்சிருக்காங்க. அதன் பின் அந்த கிராமத்துக்கு சென்று அந்த மக்களுக்கும் அந்த தகவலை சொல்லியிருக்கோம். அதே போல் நாங்கள் மட்டும் இல்லை, அந்த ஊரை சார்ந்த ஊர் குடும்பங்களும் நாட்டாமைகளும் காவல்துறை எஸ்பி அலுவலகத்தில் சென்று அவங்களும் இந்த கோரிக்கை முன் வச்சுருந்துருக்காங்க. அதை அந்த ஊர் குடும்பங்கள் சொல்லியிருந்தாங்க. நாட்டாமைகள் நமக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து தமிழர் விடுதலை கழகத்தோட தலைவர் அண்ணன் ப. ராஜ்குமார் அவர்கள் வழக்கறிஞர் அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் மதியம் ஒரு 3 மணி அளவில் அந்த குடும்பத்தை சந்தித்து அவங்களுக்கும் ஆறுதல் கூறி இனிமேல் காவல்துறை அச்சுறுத்தல் செய்யாத அளவு நான் பேசிக்கிறேம்மா அப்படின்னு அண்ணன் ராஜ்குமார் அவர்களும் பேசிட்டு போயிருந்திருக்காங்க. அதனால் இப்போ அந்த மக்கள் ஓரளவு நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் அவங்க மீது இந்த கொலை குற்ற வழக்கில் இவங்களை அந்த 7ஆவதோ 8ஆவதோ இணைக்கப்படலை, வேறொரு வழக்கு போட்டதாக சொல்லப்படுது. சரிங்களா? அதனால் அந்த மக்கள்கிட்ட சந்தித்து பேசிய அந்த கருத்துக்களை மக்கள் பார்வைக்கு பதிவு செய்கிறோம். பாருங்கள், தொடர்ந்து நம் சமூகத்தில் என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்றத தொடர்ந்து நம்மளோட ஊடகங்களை கவனிங்க. ஏன்னா நமக்கான ஊடகங்கள் பெரும்பான்மையாக இல்லை, உங்களுக்காண்டி இந்த ஊடகங்கள் நடத்துகிறோம். நம் சமூகத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் மக்கள் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த மக்கள் நம்மளோட ஊடகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு, அதாவது மக்களிடையே கொண்டு போனதுக்கு பிறகு இப்போ அந்த மக்கள் ஓரளவு நிம்மதியாக இருக்காங்க. அதுபோல் நம்ம மக்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எதுலேயும் அவசரப்படக்கூடாது. இப்போ அந்த மக்களை சந்தித்து பேசக்கூடிய அந்த காணொலி பதிவு செய்கிறேன், பாருங்கள். நன்றி. அப்படியா? சரிங்க சரிங்க, வாங்க வாங்க. அது இப்போ நீங்கள் தான் கூப்பிட்டீங்களோ? நான் அங்கே போயிட்டேன். சரிங்க சரி, உட்காருங்க. இருக்கட்டும். சத்தம் போட்டோம். ஏன்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு எடுக்கிறது அவங்க லிமிட் கமிஷனர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு ஊர் எஸ்பி லிமிட்டுக்குள்ள இருக்கு. சரி, அதனால முதல்ல கமிஷனர் பார்க்க போனால் கமிஷனர் இல்லை. அவர் இந்த சிஎம் பந்தோபஸ்து அப்படின்னு அதுக்கு போயிட்டாரு. சரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் நிறைய செஞ்சுருக்கீங்க. கரெக்டாக பேக் பண்ணணும், அதை எடுத்துக்கோங்க, அதோட முடிச்சுக்கோங்க. சம்மந்தம் இல்லாதவங்க பக்கம் நீங்கள் போகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னா. அப்புறம் எஸ்பி டீம் தானே வந்துச்சு நீங்கள் சொன்னீங்க, அதனால் எஸ்பிட்ட போகணும்.
எஸ்பிட்ட போய் கேட்டதில் சார் அதாவது வந்து நேற்று அந்த இஷ்யூவோட இனிமேல் அங்கே எந்த நடவடிக்கையும் வேணான்ட்டாங்க மேலே இருந்து. அந்த நடவடிக்கையே வேண்டாங்க. ஆமாம், மேலங்கிறதே தப்பு தான். அதுதான் அவங்க செஞ்சுட்டாங்க. அந்த குட்டா பிளேஸ் அந்த வழக்கில் போடாமல் வேற அந்த வழக்கில் போடல கூட தான் தெரியும். கேட்டுட்டான். அந்த வழக்கில் அதான் இதோட சேர்த்துருக்கீங்களான்னு கேட்டோம். அது இல்லைன்னு இல்லை, வேற வழக்கு பார்த்துட்டீங்களா? சரியா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுவும் பொய் வழக்கு தான். இல்லை அது சாபக்கேடு. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரை கொண்டு போனப்பயே நீங்க ஒரு ஆள் துணிஞ்ச மாதிரி ஒட்டுமொத்த ஊர் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கதையை வேற. அதுக்கான சூழ்நிலை நமக்கு இப்போ இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் நடந்துட்டு இன்னொரு பக்கம் இருக்கிறப்ப நம்ம அது வேற மாதிரி இதை கொண்டு போயிடுவாங்க. நம்ம தருவோமே, அவங்க தருவாங்க. இதை வந்து எப்படி இப்போ டிஸ்கவுண்ட் தான் பார்ப்பான். ரெண்டு பக்கமும் பிரச்சனை யாரும் தூட்டு குளிர்காயிரம் கவர்மெண்ட் பார்த்து. அதனால நீங்க செஞ்சது புரிஞ்சாதாரமான வேலை தான். இப்போ அவங்கள பொறுத்த சொல்லி சொன்னாங்க, இனி ஒரு சின்ன விஷயம் கூட இந்த ஊருக்கு எதாவது நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். பெட்டிஷன் வந்து எல்லா உறவுமுறை சார்பில் கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லா உறவுமுறை சார்பில் எல்லா இடத்துலையும் மனு கொடுக்க சொல்லிட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்கு. விருதுநகரில் இருக்கட்டும், தென்காசியில் இருக்கட்டும், அது ஒரு வேலை பண்ணுவோம். பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு நம்ம மீண்டும் ஒரு பாட்டமான சூழ்நிலை வராமல் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு தடவை அவர் எஸ்பி ஒரு ஃபீஸ் பண்ணிட்டு நம்மளை படிச்சு போட்டு உங்கள் ரெண்டு தரப்புலையும் கரெக்டாக நான் பேசிட்டார், சரியாக தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி திரும்ப ஒரு ஃபீஸ் பண்ணி மீட்டிங். ஏன்னா இது வந்து ஒரு தவறு நடந்திருக்கு, திரும்ப அது வந்து நடந்திருக்கு. ஏன்னா ஒரு அப்பாவி பண்ணுறப்ப அது வந்து திரும்ப எதிர்வினை ஆயிடுச்சு. சமூக பிரச்சனையாக மாறக்கூடாது, சமூக பிரச்சனையாக வரக்கூடாது, சமுதாய பிரச்சனையாக தனி மனித பிரச்சனைக்கு சமூகம் வரக்கூடாது. இது தனி மனித பிரச்சனைக்கு இன்னும் சமுதாயம் வரக்கூடாது. அது நம்மளா இருந்தாலும் சரி, அவங்களா இருந்தாலும் சரி. நம்ம இதெல்லாம் அனுபவத்துக்கு ஒன்று பண்ணா நம்ம போகக்கூடாது. ஆனால் ஒரு அனுபவத்துக்கு சொன்னால் அவங்க வந்து தேவையான வேலையை பண்ணக்கூடாது. நம்ம வந்து பதிவு செஞ்சுருக்கு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இப்போ ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். இது வந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பேசுகிறோம் ஏதுங்கிறத எல்லாமே பார்க்குறாங்க. நம்ம ஒன்று பேசுறதை வச்சு அவங்கள ஊழி விடுறாங்க, அவங்க பேசுறதை வச்சு நம்மளை ஊழி விடுறாங்க. அதனால இது வந்து கூடுதலாக நீ பேசுறதை நிறுத்திடணும். சரிங்களா? அதனால நம்ம என்னன்னு சொல்லி வாங்க வரல. அண்ணன் போய் பார்த்து எல்லாம் பேசிட்டாங்க. பேசும்போது என்னன்னா, நாங்கள் அதோட சேர்த்து போனோம். அதாவது 7 பேரோட சேர்த்து போட்டுக்கலாம் என்னன்னு கேட்டான். சொன்னாங்க, இல்லை இனிமேல் வந்து அந்த ஊரை பார்த்து போக மாட்டோம் அப்படின்னு யாருமே வரல. நேற்று இந்த மாதிரி பண்ண உடனே இது வந்து வந்து கிடையாது. எல்லாமே சரிதான், சரிதான். நீங்க பண்ணது நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என்ன இந்த வேலை கொண்டு வராங்க. அதுவும் இந்த வழக்கு இருக்கு. இந்த வழக்குல வந்து ஒன்றும் வழக்கு. இந்த ஒரு வாரத்தில் 10 நாளில் கூட ஐசிஐடி போட்டு நம்ம கிளாஸ் பண்ணிடலாம். ஆனால் உங்களோட வேலை என்ன சொன்னாங்கன்னா இவங்க அடிச்சிட்டாங்க. இந்த போலீஸுக்கு அப்படியே மூடி வச்சா அவன் அந்த சமுதாயம் அப்படியே அடைங்கிறது அப்படியே தெரியும். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டான், இவங்க வந்து இன்னொரு 10 பேரை போகும்போது என்ன ஆகும், நம்ம பாதிக்கப்பட்டவரோட இருந்தால் கொஞ்சம் ஊரோட செஞ்ச மாதிரி இருந்தால் அவன் அடுத்த இதைத்தான் போலீஸ் இப்போ சொல்லியிருக்கோம். அவன் வந்து தேவையில்லாத அவன் சொல்லுவான். அந்த இந்த பையன் ராஜாங்கிற பையன் அந்த மகாராஜா விட்டுட்டாங்கல்ல. நீங்க 3 பேர் சொன்னீங்க. மகாராஜாவை விட்டாச்சுன்னாங்க. மகாராஜா இந்த இவனை வந்து சொல்லும்போது வந்து புருஷன் வந்து அருவாளை தூக்கிட்டு வந்தான், அவனுக்கு அருவாளை எடுத்து கொடுத்தா. அப்படிங்கும்போது நான் மர்டர் கேஸோட சேர்க்குற மாதிரி இல்லைன்னா அப்போ செய்யாத தப்புன்னு சேர்க்குற மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு வேற கேஸுமா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் ஏதோ வேற கேஸ் கூட நினைக்கிறோம். இதோட ஜாயின் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. அவங்க புருஷன் உண்டு உண்டு அப்படின்னோட என் வீட்டுக்கார அழுகுறாரு. இந்த பையனை அடிச்சு வேற சொல்லியிருக்காங்க ராஜாரு. அப்படிங்கும்போது இந்த கேஸில் உண்டு, நீ அருவாள் எடுத்து கொடுத்துருக்கேன், அவனுக்கு வெட்டினவனுக்கு நீ தான் அருவாள் எடுத்து கொடுத்துருக்கேங்கும் போது நான் வந்து என்னென்ன சொல்ல முடியும். அப்போ இந்த கேஸோட ஜாயின் ஐயோ தப்பே செய்யாமல் நம்ம வீட்டுக்கு ஒரு கொலை கேஸில் இது பண்ணுறாங்க. ஒரு கொலை கேஸில் நான் எதுவும் போயிட்டு வர முடியுமா? நான் எனக்கு வேலைக்கு அந்த இதனால தான் ஐயோ நம்ம வீட்டுக்கு இருந்தது தப்பு செய்யாமல் இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு எனக்கு என்ன செய்யணும். எங்கிட்டு போனாலுமே அவங்க ஊரை தாண்டி தான் நம்ம போகணும். அப்படிங்கும்போது வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இதில் ஜாயின் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக அது தவறாக ஒரு திசை திருப்புற மாதிரி இருக்காங்க. 3 பக்கமே இந்த பக்கமும் ஆல்ரெடி இந்த பக்கமும் இருக்கு. இந்த ஊர் எதுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னாலும் இந்த ஊருக்கு வந்து அத்தியாவசிய பொருள் எதுவுமே கிடைக்காது. இது வந்து சும்மா ஏதோ தேவைக்கு குழம்புக்கு எதுனாலும் வாங்குற மாதிரி தான் இருக்கும். மறுபடி ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் மார்க்கெட் போனாலும் இவங்க உள்ள போனாலும் இவங்க கண்டம் போடுவாங்க. நிறைய அப்படியே போயிட்டாங்க. ஸ்டாஃப்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எதுனா கச்சக்கல்ல இருக்கும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் நல்ல திட்டம்னா அவங்க போயிருக்கு. கொஞ்சம் நீட்டா கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் மூவ் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்க ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஊர் நீங்கள் 14 நாள் இப்போ நீட்டாக வெயிட் வச்சுக்கலாம். நல்லதை சொல்லி கொடுக்குறது ஆள் இல்லை, வேற ஒன்றுமே கிடையாது. வேற இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம ஊடகத்துல என்ன சொல்கிறோம், நல்லா படிக்கிறா, தேவையில்லாமல் ஆயுதத்தை எடுக்காத, அறிவு சார்ந்து போ, பேனா வேடு,
ஏன்னா வன்முறை உனக்கு தீர்வாகுது, பழிக்கு பழுங்கிறது தீர்வாகாது. படிச்சு முன்னேறு. மது பழக்கத்துல என்னைக்கு நீ மது பழக்கத்துல போனியோ அன்னைக்கு உன்னோட வீரம் மழுங்கி போச்சுறான்னு நம்ம இளைஞர்கள் நல்வழிப்படுத்தி கொண்டு வரோம். அந்த மாதிரி சொல்ற கால இல்லை இல்ல. இப்போ என்ன பாதிக்கப்பட்டோம்னா இப்போ உள்ளுக்குள்ள டிஸ்ட் ஆயிடும். அவங்க காட்டி கொடுத்தா இவங்க காட்டி கொடுத்தா அந்த மாதிரி இல்ல அது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல். அது வந்து அதுல நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருந்தீங்க. அதான் சொல்றேன். நம்ம ஆரம்பத்தில் நம்ம வீடியோ காட்டுறதுனால ஒரு உண்மையா போய் எடுக்குது. இன்னொரு மேலே அவனை பழிய போடும் போது அது கொஞ்சம் வேற மாதிரி போயிருக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த ஊருக்காரவங்கிட்ட யாருமே உங்களோட உணர்வுகளை தூண்டி விடுறான்னு வைங்களேன், அவங்க யாராக இருந்தாலும் அவங்க பின்னாடி போவாங்க. தயவு செஞ்சு இல்லை நம்ம நீங்க பண்ணுங்க, வைங்க, நான் இருக்கிறேன், ஏதாவது நீங்க பண்ணுங்க, துணிஞ்சு நீங்க பண்ணுங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்கள நம்பாதீங்க. கிடைச்ச உங்களை நடுறத்துல நிப்பாட்டி விட்டு அவங்க ஒதுக்கிடுவாங்க. உங்க வாழ்க்கை போயிடும். புரியுதுங்களா? அதாவது இதுக்காண்டிதான் நம்ம சமூகம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் நம்ம உங்களுக்காண்டி கூட வச்சு நம்ம புரியுதுங்களா? நம்ம இந்த விஷயத்தை நீங்க கையில எடுத்து போட்டோம். எவ்வளவு தூரத்துக்கு அமர்ந்திருக்கு நீங்க சொல்லுங்க. இது வேற இந்த சேனல் வந்துச்சா? கரெக்டா எடுத்து பண்றோமா? அதாவது நம்மளோட சேனலை பொறுத்தளவு உங்க பக்கத்து நியாயம் இருந்துச்சுன்னா மூலத்தின் இங்க நிற்கும். உங்க மேல தவறு இருந்துச்சுன்னா வராது. அது நம்ம சமூகமா இருந்தாலும் சரி, தப்பு செய்யற ஆளுக்கு ஒருவரும் துணை போகாது. எங்களோட கான்செப்ட் அதான். அதனால ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க, பார்த்து எந்த தகவலும் முதல்ல எங்கள்கிட்ட கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நாங்க என்ன பண்ண போறோம் எங்களுக்கு நாங்க ஒரு சில அறிவியல் சொல்றோம், சட்ட ரீதியாக சொல்றோம். அதை முன்னாடி நீங்களும் ஒரு தவறான முடிவு. நேற்று அவசரப்பட்டு ஏதோ புருஷனை கைது பண்ணிட்டா நீங்க ஒரு கெட்ட நடந்தது அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன? என் புருஷனுக்காண்டி என்ன புருஷனுக்காண்டி என்ன செய்யறங்கிற அப்பாற்பட்ட விஷயம். 2 பிள்ளைய பத்தி வச்சிருக்கீங்கன்னு பார்த்தோம்னா வழி தெரியலங்கிற வேறம்மா. அவசரத்துல திடீர்னு பத்திக்கிச்சு என்ன பண்ணுவேன்? உன் பிள்ளைய 2 எங்க வந்து நிப்பாட்டுவேன்? அவர் உள்ள இருக்காரு. இந்த பிள்ளைய அப்பா அம்மா கிட்ட நீங்க என்ன பேசுறீங்க? எதையுமே போராடணும். அதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அதை எதிர்த்து எப்படி போராடணும்னு கத்துக்கணும். இருக்கமா சும்மா கிடையாது. நேற்று அந்த அளவுக்கு பிரச்சனையை செஞ்சுட்டு ஆகியிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்க பண்றது நம்ம ஊடகத்துல கொண்டு போயிருக்கிறோம். அவங்க ஊடகத்துல கொண்டு போயிட்டாங்க. வேற மாதிரி பிரச்சனை உருவாக்குறாங்க. எல்லாருக்கும் நீங்க போட்ட வந்தீங்க பத்திரிகையாளர்கள் அனுப்பியாச்சா? நாங்க எல்லா ஊரும் ரோட்டுக்கு வந்துருவோம். எல்லா ஊரும் ரோட்டுக்கு வந்துருவோம். அங்க நீங்க தேவையில்லாத வேலையை அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க ரோட்டுக்கு வந்துருவோம். எங்க மாவட்டத்துல அதிகாரிகள் அந்த கட்டமைப்புல இருப்பாங்க. சாதி உணர்வோடு தான் இருப்பாங்க. இன்னைக்கு மாயாண்டியோட அம்மா சொல்லுது என்னன்னு, மாயாண்டியோட அம்மா சொல்லுது, என் புள்ள அறுவாள் எடுத்து விட்டாங்க, வெளியூர் ஆளுக்கு தூண்டி விட்டான்னு இன்னைக்கு ஆதாரம் இருக்கு. இன்னைக்கு காவல்துறை அவங்க போய் எடுக்க முடியுமா? அவங்க அறுவாள் எடுத்து கொடுத்தாங்கிறது அன்னைக்கு காவல்துறை அதை பண்ணிச்சா? அப்ப அதாவது அரசியல் அதிகாரம் இல்லாத மக்கள்னா ஒரு மாதிரியும் அரசியல் அதிகாரம் இருக்கிறது. அதாவது நீங்க ஓட்டெல்லாம் யாரு அதிகாரம் இருக்கால்ட்டே ஓட்ட போட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ புரியுதா? எலெக்ஷன் டயத்தில் நீங்க யாருக்கு ஓட்டு போகணும் நீங்க தீர்மானிக்கணும். என்ன ஒன்று முதல் வேலை தப்பி நான் வேலை தப்பி நான் வேலை தப்பி முதல் வேலை உங்க மாதிரி மாறி மாறி பண்ணிட்டு நீங்க மாற்றுக்கு என்ன இல்லை இந்த 2 பேரும் இதே நீங்கள் வச்சாதான் அவங்க வாழ முடியுங்கிறதுக்காகவே சொல்லுவாங்க. அதாவது இந்த 2 பேரும் இதே காலகட்டத்தில் தான் இருக்கணும். 2 பேரும் ஒருத்தர் பார்த்தா வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து குழம்பு சமுதாயத்தில் பொறுப்பு இல்லை. நீங்கள் எதுக்குற அந்த நாள் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ அப்டேட் ஆகி போயிட்டு இன்னும் கமிட்மெண்ட் தான் பண்ணாங்கன்னா சட்டமன்ற ஆளு அவனுக்கு பாதிக்கப்பட்ட பெரிய டிஸ்கோட வாங்க பேசிக்கிறாங்க. என்ன ரிவெஞ்சு தானே நீ செய்ய ஆஃப் பண்ணு அப்படின்னு நான் இன்னொன்று என்னன்னா இந்த ஊரை பண்ண விசாரிக்கணும். அதாவது கீழ்நத்தத்துக்கும் இந்த மக்களுக்கும் சாதி ரீதியான பெருசா மோட்டிவ் கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் வெளியூர்ல இருந்து வரவங்க தான் இந்த பிரச்சனை உருவாக்குறாங்க. இப்ப இருக்கிற ஒரே ஒரு சூழ்நிலை சுத்தி அவங்க அப்ப என்ன ஒரு பொறுமை பாருங்க. எவ்வளவு மோசமான நிலைமையில இந்த கீழ்நத்த ஊர் இருக்கு தெரியுமா? 1952 உங்க தாத்தா 1975 ஒருத்தர் பள்ளி கொடுத்துருக்காங்க. 94 ஒருத்தர் பள்ளி கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் இவங்களுக்கு அந்த பதில செய்யணுங்கிற எண்ணம் வரல. அப்ப இப்ப வந்து போன ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நீ ராஜாமணியை பண்ற. அப்ப இவங்கெல்லாம் நம்ம சுத்தி இருக்கமே வேற வழி இல்ல. சட்ட ரீதியா நடந்து அவங்க எல்லாம் தண்டப்பட்டாங்களா? 3 வழக்கு தண்டனை ஆச்சா? 3 வழக்குமே கிடையாது.
96 தண்டனை கிடைச்சிருக்கு. சாட்சியில தண்டனை கிடைச்சிருக்கு. மீதி 2க்கு தண்டனை கிடைக்கல. அப்ப இப்ப என்ன பண்ணிருக்காங்க ராஜாமணி இந்த விஷயத்துல அந்த பையன் பாருங்க என்ன ஒரு முடிவு எடுத்தாங்க. 15 மாசம் அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் சொல்றேன். கரெக்ட். அப்ப இது இப்ப இவங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா தவறு யார் மேல? அப்ப சம்பவம் நடந்த எல்லாருக்கும் கரெக்டான தண்டனையை நீதித்துறையும் சேர்த்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்ப என்ன நீதித்துறையும் காவல்துறை 6 மாசத்துக்குள்ள வழக்கு நடத்தி அந்த கொலை குற்றவாளி கொலை நடக்கிற வாய்ப்பு இல்லையே. அப்ப இந்த குற்றம் யார் மேல இருக்குது? 3 விஷயத்துக்கு அமைதியா இருந்த இந்த ஊரு 4வது விஷயத்துல எவ்வளவு நாள் தான் பொறுத்து போவாங்க. என்ன நீ சாதாரண ஒரு புழு அடிச்சா கூட அது வந்து துடிச்சு எந்திரித்தானே செய்யுது. ஒரு மனுஷன் ஆறரையும் இருக்கும் மனுஷனை அடிக்கும் போது அவனோட மண்ணில் என்ன இருக்கும்? அதாவது இனி போற காலகட்டம் நீங்க வாங்கின அதெல்லாம் இருக்க கூட வைக்கக்கூடாது. அது பேசாம வளர்ச்சியா இருந்துட்டு போறாண்டா. நம்ம சமூக வளர்ச்சியை பாருங்க. அந்த பக்குவத்திலே அவங்க தலைவர் வளர்க்கணும். ஆனா இன்னைக்கு கொலை செய்தவங்களை ஆதரிக்கிறதும் கொலை செய்தவங்களை சப்போர்ட் பண்றதும் தோண்டி விடுறதும் இதுதான் இன்னைக்கு நிறைய இருக்குது. இல்ல அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சரிங்களா? இல்ல அவருக்கு சில விஷயம் பேச தெரியாது. சரிங்களா? அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா எவ்வளவு கொடுத்து வச்சா 6 லட்சம் ரூபாய் போய் பண்ண. அப்படி பார்த்தா எத்தனை கொலைகள் நடந்திருக்கு? எல்லாத்தையும் அந்த 6 லட்சம் ரூபாய் திருப்பி வேண்டி பண்ணிருக்கணும்ல. அவருக்கு அந்த புரிதல் இல்ல. அவரை பத்தி பேசுறது வேஸ்ட். இல்ல சம்பந்தமே இல்லையே. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு அது சாமி இருக்குது. 10,000 தாலி இருக்காம இருந்துச்சு. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா பாலியத்தாலும் முதல்ல வெளியே சொன்னாங்க நீர்த்தமிழ் தொட்டி இருந்துச்சு. அவங்க முதல்ல பண்ண போறேன். அதன் பறிப்போட்டு எல்லா பக்கமும் அதாவது நம்ம சைடு தெரிஞ்சாலும் கொஞ்சம் நம்மளுக்கும் பேசிட்டாங்க. புனஞ்சி கதையெல்லாம் போட்டுவிட்டாங்க. நான் கொடுக்கணும் நான் இதான் கதை. அப்ப நம்மளுக்கு ஒரு சில புனஞ்சி தேவை அது தப்பு. என்னைக்கும் உண்மை விதமான ஜெயிச்சோம்னே போய் பொத்து முன்னு அது அவங்க தெரிய மாட்டாங்க. எப்படி ஒற்றுமை வருவாங்க? நீங்க வளர்றது அவங்களுக்கு பொறுக்காது. நீங்க வருதுன்ற அவங்களுக்கு பொறுக்காது. அதாவது என்னன்னா சமூகத்துக்கு சாபக்கேடு வேற ஒண்ணுமே எதுவும் இல்ல. இந்த சிக்கல் எல்லா சமூகத்திலும் இல்ல நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல இல்ல இந்த பிரச்சனை நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல எல்லா போராட்டமும் இப்ப பெருசாக மல்லத்தில் தப்பிச்சு போகுது. யாரும் கிடையாது. எல்லா ஊர்லயும் பசங்க கரெக்டா இருப்பாங்க. இவங்க வேணா அரசியல் ரீதியா பிரிஞ்சு கிடப்பாங்க. நான் அந்த அமைப்பு இந்த அமைப்பு நான் இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதெல்லாம் கூட வராது. நாளைக்கு வந்து சொந்த பண்ணதான் கூட சரிங்களா? அதெல்லாம் வந்து தப்பான விஷயங்கள் தான். இந்த சொல்ற காலம் மாறும் கண்டிப்பா. வந்து இன்னைக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் என்ன கை அந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்கும். 4 பேர் சந்தோஷமாக நம்மளோட செய்யாண்டாங்க. நம்மளுக்கு ராஜ்யத்தை உட்காந்துனா என்ன சப்போர்ட் பண்ணுறாங்களா? நம்ம இயக்கத்தை கட்சியில சேர சொல்லியிருக்காங்களா? கட்சியில சேர்ந்தாச்சு அறிந்தாங்களா? இல்ல இருக்கட்டும். நீங்க போட்டா விஷயத்த சொல்ல கொடுக்க மாட்டாங்களா? இவங்க காலையிலே வீட்டுக்கு வந்துருக்காங்க. காலையில் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்காரர் எங்கே ராஜா எங்கேன்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக தேடி வராங்க இவங்களும் தம்பி வச்சு கேட்டுக்கிறாங்க. அப்போ இல்லை எங்கே போயிருக்கா வேலைக்கு போயிருக்காங்க இவங்க சொல்லிட்டாங்க. கசஞ்சுக்கு ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் வந்துருக்காங்கன்னா பேரை பார்க்க சொல்லியிருக்கோம். அவங்க சும்மா கலர் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அப்பவுமே கசஞ்சிங் தான்.
வந்ததே சரி கெட்ட வார்த்தை படுத்திக்க கூடாது. இல்லை வந்ததே சரி எங்கே பேசுவாங்க என்ன இவன் வந்து பேச மாட்டான், அவன் கொஞ்சம் நல்லா பேசுவா, இவன் பேச மாட்டான், பயப்படுவா, இவன் வந்து கொஞ்சம் பயணம் சொல்லுவோம். அப்போ எங்கே போயிருக்கிறா ராஜா, எங்கே போயிருக்காங்க கெட்ட வார்த்தை படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இவன் கொடுக்குறா என்ன நீங்கள் வந்து வேடிக்கை நீங்கள் வந்து பேசிட்டு ஒண்ணுமே சொல்லல, எதுவுமே சொல்லாம தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. விசாரிக்கிறீங்க எதுக்கு கேட்கறீங்க, நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க, சொல்லிட்டு எதா இருந்தாலும் விசாரிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க போலீஸ் தானா விசாரிக்க சொல்லியிருக்காங்க தாலுகாவில இருந்து அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போயிட்டாங்க. தனிப்பட்ட முறையில் எங்க விசாரிக்கீங்க அப்படின்னு எல்லாருமே விசாரிச்சுட்டு தான் இங்க வாரோம் அப்படின்னு. நான் கால்கட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறேன் வரலன்ட்டாங்க. அப்புறம் அது அமைச்சாங்க 2-3 வருஷத்துக்கு தெரிஞ்சு இல்லை கால்கட்டுக்கு ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்னா நான் 100 கழிச்சேன். 100 கழிச்சு என் தம்பி 7வது நேரத்தில் போலீஸுங்கிற பேர்லாம் குடிக்கிறாங்க. யாருமே ஊரில் பிரச்சனை இருக்குது. எங்கள் பேரெலாம் எனக்கு தெரியல சார், எனக்கு கண்டுபிடிச்சி தம்பி குடிக்கலான்னு சொல்லி 100க்கு ஃபோன் அடிச்சு அவங்க மூலியமாக தகவல் சொல்லி எனக்கு கால்கட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கிருந்து சொல்லுறது நானே அங்கே போனாங்க. கால்கட்டை வச்சுருந்தாங்க. அங்கே போகும்போது எங்களை பார்க்க விடல. போனதுமே ஒரு ஆள் கேட்காரு நீ கண்ணப்புறம் மாட்டாங்க நீங்கள் வந்து அப்படின்னு ஏன் தம்பி பிடிச்சி. அப்போ அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஓ தம்பி தெரிஞ்சுதான் பிடிச்சா எல்லாரும் மச்சிங்க சார் இப்படி சொன்னீங்க, நீ எனக்கு வந்தேன்னு கேட்டீங்க, இப்போ என்ன தன்னார் தம்பி தெரிஞ்சுதான் பிடிச்ச சொல்றீங்க, என்ன சார் நியாயம்? என் தம்பி இப்போ பார்க்கணும், எனக்கு தெரியாது, என் தம்பி இப்போ பார்க்கணும்னு சொல்கிறேன். இல்லை பார்க்க முடியாது சார், இல்லை வெளியூர் போயிட்டாங்க, நீங்கள் வெளியில் போக மாட்டாங்க. நான் போகவே முடியாதுன்னு சொல்லி நின்று உள்ளே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் வெளியில் போய் உட்காருங்கன்னு சொல்லி அப்புறம் அட்வொகேட் ஃபோன் பண்ணி எனக்கு இல்லை திருமணி குழந்தைங்க வந்து உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி திருமணி கேட்க அவனுக்கு சட்டையை போட்டு கொடுத்துருவாங்கன்னா அவன் சட்டையும் இல்லாமல் வீட்டத்தையோடு இருக்கிறான். 2 பேரும் வீட்டுக்காரர் சுரேஷ் ராஜாவும் இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. நல்லா அடிச்சிருக்கிறாங்க, கண்ணெல்லாம் செவந்து போய் இருக்கு. அடிச்சாங்களா மட்டும் எனக்கு சொல்லுன்னு சொல்றேன். அவங்க அப்படியே கண்ணு மட்டும் அப்படி கலக்காத 2 பேரும் கையை இது பண்றாங்க. அது ஒரு போலீஸ் லேடி சொல்றாங்க நாங்க அவங்களை அடிச்சோமா எங்களுக்கு தெரியாது பெர்சன்ட் இன்னும் சொல்லி கூட்டு போயிருக்காங்க. அப்ப எங்கிட்ட இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, நாங்க இந்த மாதிரி கூட்டு போயிருக்கோம். வேலையில போனதே ஒரு தப்பு. ஆனா வீட்டுக்கு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. நாங்களாம் ஒவ்வொரு தாக்காவே எங்க அண்ணிட்ட போன் பண்ணுவோம். அண்ணனுக்கு வேலைக்கு போனாதானே எங்களுக்கு அவரு இல்லை. இப்போ அவன் ஒருத்தர் தான் எங்க குடும்பம் தாங்கிட்டு இருந்தான். இப்போ அவனும் உள்ள இருக்கிறான். கஷ்டமா இருக்கு. ரொம்ப கேட்கறோம் ரொம்ப வாங்கணும், குழந்தைய வச்சுருக்கேன், ஒரு பால் வாங்கணும், இல்லைன்னா என் குழந்தைக்கு விடிய விடிய உட்காந்துருக்கான். என் பிள்ளைக்கு பனியில் உட்காந்து சளி பிடிச்சிருக்கு. கூட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அவங்கள வெளியே 2 நாள் விடல. நாளைக்கு திங்கக்கிழமை விடலைன்னா நானும் எப்படியே உள்ளே போகிறோம். அவங்க என்னைக்கு வராங்க நாளைக்கு நாங்களும் வரோம். சரி திங்கக்கிழமை நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்க உள்ள போகிறதுக்கு கொலகேஸ்ல போனாலும் நாங்க பெருமையா சொல்லுவோம். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்க பெருமையா சொல்லுவோம். ஒரு தப்பு பண்ணாலும் உள்ள போயிருந்தோம்னா எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் இருக்கும். அந்த வயசு இந்த அளவுக்கு இருக்காங்க என்னங்கிறது பாருங்க என்ன பிரச்சனை குழந்தை போட்டாங்கன்னா அப்போ ஒருத்தவங்க தேடிதானே வருவாங்க. இதுல என்ன பிரச்சனை? தேடிதானே வருவாங்க. இந்த ஊர்ல வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கும்போது தேடிதான் வருவாங்க. எதுவும் வேற எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. அவங்கள கூட இப்போ எதுக்காக வந்தாங்க, இது இங்கே ஏன் வந்தாங்கன்னு சொல்லி என்னை வந்து ஒரு 2-3 வாட்டி என் வீட்டுக்கு வந்துட்டாங்க போலீஸ். நீங்கள் வேற எதுவும் செய்கிற மாதிரி இருந்தால் உங்களை வந்து வேலை எடுத்து வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணட்டும். நீங்க என்ன போறீங்க? இது வந்து முழுக்க பிளானோட நடந்தது. வெள்ளிக்கிழமை தூக்குனா 2 நாள்ல ஜாமீன் எடுக்க முடியாது. அவங்க உள்ள அதுக்கப்புறம் நடந்தது இது. அது வந்து விரட்டி பிடிச்சாலும் பரவாயில்ல, சரி ஒன்று போட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருமே நாங்க போன அதே மீறி அந்த வெள்ளிக்கிழமை பரவாயில்ல ஒரு வாரம் கழிச்சு பிடிக்காங்க. ஏன் ஓடி வேலை பார்க்குறாங்க அன்னைக்கு அவனை எப்படி அந்த வேலை செய்கிற இடத்துல எப்படி சேர்த்துக்கிறாங்க. அன்னைக்கு இந்த குடும்பமே ரோட்ல நிற்கிறான். கொத்தனார் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கான். அவனும் ஒரு தம்பி தானே சப்போர்ட்டா இருக்காங்க. இவர் போனதுனால இருந்து அவங்களாம் எனக்கு சப்போர்ட். இவங்களையும் முடக்கி வச்சாங்கன்னா நான் எங்க போவேன்? இப்போ என் பிள்ளைய வச்சு சொல்லுவேன்.
அந்த பையன் சுண்டலியை போட்டா வெளியில ஃபுல்லா லீக் ஆயிருக்குல்ல. இது எத்தனை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கான். இது நினைவு நாளைக்கு வந்து அந்த பையனுக்கு என்னென்ன உத்தரவாதம் இருக்கு. இது அந்த கம்ப்ளைண்ட் ஒருத்தன் போட்டா கூட வரலையே. மயங்கனை இறந்த அன்னைக்கு அவங்க போட்டோவே வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மணியனை இறந்தப்பெல்லாம் இவங்க தான் வெட்டிருக்காங்க அப்படிங்கிற போட்டோ யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி வெட்டிருக்காங்கன்னு இவங்க காவல்துறை அடையாளப்படுத்துறாங்க. பண்றாங்க. இந்த இது நாங்க பண்ண போய் மேல நிக்கிறாங்க. கீழே இறங்க ஒருத்தர் கூட அடிச்சு என்ன பண்ணாரு கூட கேட்கல. நீங்க அந்த போட்டோவை மட்டும் காட்டுங்க. அடிச்சு பார்த்தா அப்படிதான் பேசணும். ஆனா டிஎஸ்பி காட்டவே மாட்டேங்க. அப்படிலாம் கிடையாது. மன வருத்தம் தான். போதும் ஒரு இவங்க பிரச்சனை பண்ணி பெருக்க ஆகாத ஒவ்வொரு அடியும் அவங்க பயங்கரமா இருக்கும் அப்படின்னாங்க. கீழே ஒழுங்கு இறங்குங்க அப்படின்னு இப்படியெல்லாம் பண்ண முடியாது. ரோட்டில் இது பண்ணிட்டாங்கன்னா அதனால ஒன்றும் இல்லை. மக்கள்லாம் வந்து அவ்வளோ நாங்கள் வந்து என்னென்னா இந்த குடும்பத்தை மட்டும் பார்த்து போனோம். நம்ம மக்கள் எல்லாத்தையும் பார்த்து பேசணும். அமைதியா இருங்க. என்ன சொல்றேன்னா முதல்ல இந்த 2 பேர் வெளியே வந்துருக்கோம். சரியா? அந்த மீதி அதுக்கப்புறமா நான் எந்த வேலையெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொல்றோம் பாதுகாப்புக்கும் அது வந்து ஒரு இடத்துல ஒன்று அப்படியே நீங்கள் வளர்க்குறதுக்கு. ஏன்னா அவங்க கையில் வந்து இன்னும் பிடிச்சி இருக்கு. இந்த லிங்கை வச்சுட்டு நீங்கள் எத்தனை வேற வேணா நீங்கள் இழுக்கலாம். சரியா? அதனால வந்து இப்போ வேண்டாம். இன்னும் இருக்கு. என் தம்பி சின்னோடையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவன் வீட்டுக்காரையும் அப்புறம் வந்து விசாரிச்சு போறாங்க. இன்னும் எத்தனை இல்ல மற்றும் சிலர்னு போடுவாங்க. அவங்க நினைச்சா யார வேணாலும் சரி. நாங்க நீ பேசுறதே யார்கிட்ட பேசணும். நீங்க சம்பந்தப்பட்ட அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. நீங்க வன்முறை நீங்க அவங்களே வந்து வன்முறை மாற்ற மாதிரி தான் இருக்கு. ஊரை இந்த அளவுக்கு உச்சகட்ட காலத்தில் நீங்க தான் அவங்க பொறுமையா இருக்கணும். எல்லாரும் அவங்க வந்து முதல்ல உங்களுக்கு பிடிக்காத ஆளா இருந்தாலும் அவங்கள பத்தி சொல்ல சொல்லாங்க. அவரு இதை பண்ணிருப்பாரு. அவங்க நீங்களாம் ஒரு யூகமா பேசுறீங்களே. காவல்துறை என்ன பண்ணோம்னா அப்ப இதுதான் உண்மை, அவங்க தான் தூண்டி விட்டுருக்காங்க மாதிரி தேவையில்லாம சம்பந்தம் இல்லாத ஆளையே நீங்க வந்து சிக்க வைக்காதீங்க. சரிங்களா? அது சொல்ல புரியுதா? உங்களுக்கு ஒரு ஆள் பிடிக்கலன்னா இப்போ இந்த அக்கா சொல்றாங்கல்ல, என் புருஷன் எந்த இதுக்குமே போகாதில்ல, என் புருஷனை இழுத்து விட்டான்னு சொல்றாங்கல்ல, அவர் இவர்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் விட்டுறணும். ஏன் புருஷனை கைது பண்ணிட்டாங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நம்ம யார் பேருமே குற்றம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க உள்ள போனவங்களே அவங்களே ஒப்புக்கிட்டாங்க. நாங்கள் தான் எங்கள் அண்ணனை பண்ணாங்கன்னு நாங்கள் பண்ணிட்டோம்னா அவங்க ஒப்புக்கிட்டதா வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால வந்து தேவையில்லாமல் மற்றவங்களும் வந்து தேவையில்லாமல், ஏன்னா அவங்கவுங்க அன்றாட பிழைக்கிறவங்க இந்த பாரு, உங்களோட ஹஸ்பண்ட்லாம் கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க. அப்படிங்கும்போது தேவையில்லாமல் இதுக்கு உங்களுக்குள்ள சின்ன சின்ன மோட்டிவ்ல அவங்க பேர் இவங்க பேர், ஏன் அவர் வந்து கேட்கல இவர் வந்து கேட்கல, அவங்க பிள்ளைய பார்த்து அது சொல்லவே கூடாது. சரிங்களா? உங்களுக்கு பிடிக்கலாம் கூட இதில் தான் இப்போ தெரியுதா நம்ம எதில் உடையிறோம்னு. உங்களுக்கு பிடிக்கலான்னா கூட பரவாயில்ல, சரியா முடிஞ்சு வச்சு நம்ம புருஷனை எப்படி வெளில எடுக்கிறது, நம்ம தம்பி எப்படி வெளில, அந்த கான்செப்ட்ல மட்டும் தான் நம்ம இருக்கணும். அடுத்த ஆள் மேலே பழிய போடுறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை யாராவது உணர்வுகளை தூண்டி விட்டு அவங்க வந்து இது நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் நம்ம மக்கள் போயிடாதீங்க. சரிங்களா?
உணர்வை தூண்டுகிறவங்க ஒருபோதுமே உங்களுக்கு வந்து பக்கபலமாக நிற்க மாட்டாங்க. அது வந்து இப்போ இது இல்லை, ஏன்னா நீங்கள் எவ்வளோ இருந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு முன்னாடி 3 நடந்திருக்கு. 3 நடந்து யாரும் எதுவுமே ஆட்டலையே. இப்போ 4வது தானே இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் எதுக்குலாம் 96ல் அந்த 96ல் நடந்ததுக்கு மட்டும் தண்டனை ஆயிடுச்சு வழக்கு. நீங்கள் 2 பார்த்துக்கணும். அப்புறம் என்ன இருக்கு சரி, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. இனிமேல் வந்து ஒரு விஷயம் நடக்குங்கிறப்போ கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக இருந்து மொத்தமாக எதுவும் பழகுங்க, தனித்தனியாக நிற்காதீங்க. சரியா? ஒரு 50 பேர் இருந்தாலும் நீங்கள் மொத்தமாக இருந்தீங்கன்னா அதோட மழை வேறு. நீங்கள் 10 பேரை தெரிஞ்சுருந்தீங்கன்னா உங்களை வந்து வேட்டையாடிங்க. சரி வருவாங்க இங்கே இனிமேல் இதுக்கு இங்கே எந்த விஷயம் நடக்காத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? வரவே வராது. சரியா? அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், அனைத்து உறவினர்களும் நாங்கள் எல்லா மாவட்டத்திலையும் போய் நாங்கள் கலெக்டர் எஸ்பியை சந்திக்கிறோம். இந்த மாவட்டத்தில் கிடையாது, எல்லா மாவட்டத்திலும் நீங்கள் அங்கே தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு இந்த